ஒரே ஒரு விமானம் விழுந்து நொறுங்கினப்பவே ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அதிர்ந்து போச்சு. 6 அமெரிக்க வீரர்கள் அநியாயமா பலியான துயரம் இன்னும் ஆறவே இல்லை. ஆனா இப்ப ஈரானோட ஒரே ஒரு ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க வான்படையோட 5 பிரம்மாண்டமான விமானங்கள் ஒரே அடியில சேதமடைஞ்சிருக்கு என்றால் வெள்ளை மாளிகையோட நிலைமைய சும்மா யோசிச்சு பாருங்கோ. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கு போர்க்களத்துல யுத்தம் இப்ப அமெரிக்காவால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விபரீதமான கட்டத்தை எட்டியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈராக் பக்கத்துல அமெரிக்காவோட ஒரு KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் விழுந்து நொறுங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல இருந்த 6 அமெரிக்க வீரர்கள் அநியாயமா பலியான செய்தி அமெரிக்காவையே ஒரு உலுக்கி இருந்தது. அந்த ஒரே ஒரு விமானத்தோட இழப்புக்கே அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல் வேகம் குறைய தொடங்கிட்டது என்று இராணுவ ஆய்வாளர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற செய்தி அதைவிட பயங்கரமானது. அமெரிக்காவோட மிக முக்கியமான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் WSJ பத்திரிகை இப்ப ஒரு பகிர் செய்தியை வெளியிட்டிருக்கு. சவுதி அரேபியாவில இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் என்ற அமெரிக்க விமானத்தளம் மேல ஈரான் ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல அங்க நின்று கொண்டிருந்த அமெரிக்க வான்படையோட 5 KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் என்ற பிரம்மாண்டமான விமானங்கள் ஒரே நேரத்துல பலத்த சேதமடைஞ்சிருக்கு. உறவுகளே, இதுல கவனிச்சு பாருங்கோ. இந்த KC-135 விமானங்கள் என்றது சும்மா குண்டு போடுற பிளேன் இல்ல. இவை நடுவானத்துல வச்சு மற்ற போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புற பறக்கும் பெட்ரோல் ஷெட்டுகள். அமெரிக்காவோட B-52 மற்றும் F-35 போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள புகுந்து குண்டு போடணுமெண்டா இந்த எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தான் அவற்றுக்கு உயிர் நாடி. ஏற்கனவே ஒன்று விழுந்தப்பவே அமெரிக்கா அலறிக்கிட்டு இருந்தது. இப்ப 5 விமானங்கள் ஒரே அடியில அடி வாங்கியிருக்கு என்றால் அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல் பலம் இப்ப கிட்டத்தட்ட பாதியா குறைய போகுது என்றுதான் அர்த்தம். இந்த தாக்குதல் நடந்தப்ப அமெரிக்க வீரர்கள் அங்க இருந்திருக்காங்க. ஆனா நல்ல காலம் ஒருத்தருக்கும் உயிராபத்து வரையில என்று WSJ சொல்லுது. ஆனா விமானங்களுக்கு பெரிய அடியாம். இப்ப அத அவசரமா திருத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போன வியாழக்கிழமை நடந்த விபத்துல 6 வீரர்கள் பலியான அந்த துயரம் இன்னும் ஆறவே இல்லை. அதோட சேர்த்தால் இந்த யுத்தம் தொடங்கின 15 நாள்ல மட்டும் அமெரிக்காவோட 7 பெரிய விமானங்கள் அவுட். இது அமெரிக்காவோட வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளி என்றுதான் சொல்லணும். பாருங்க உறவுகளே, ஈரானோட இந்த தாக்குதல் எதை காட்டுது என்றால் அமெரிக்கா எவ்வளவு பெரிய நவீன ஆயுதங்களை வைச்சிருந்தாலும் ஈரானோட ஏவுகணைகள் தரைப்பகுதியில இருக்கிற அமெரிக்க தளங்களை துல்லியமா அடிக்கும் என்றதைத்தான் காட்டுது. சவுதி அரேபியா, அமீரகம், குவைட் என்று எங்க அமெரிக்க தளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இனி ஈரானோட நெருப்பு மழை பொழியும் என்றுதான் தெரியுது. அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு காலை கூட ஈரான் முழுசா தோத்து போச்சு, அவங்க எங்க கிட்ட சரணடைய வர்றாங்க என்று ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருந்தார். ஆனா அந்த அறிக்கை வந்த கொஞ்ச நேரத்திலேயே சவுதியில இருக்கிற அமெரிக்க தளம் அப்படியே புகைய தொடங்கிட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது? ட்ரம்ப் சொல்றது வெறும் அரசியல் நாடகம். ஆனா நிஜமான கள நிலவரத்துல ஈரான் இன்னும் தனது பலத்தை குறைக்காவ அமெரிக்காவை திணற வச்சுக்கிட்டு தான் இருக்கு. மறுபக்கம் ஈரானோட புரட்சிகர காவல் படை இப்ப அமீரகத்துக்கும் ஒரு நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கு. துபாய், அபுதாபி துறைமுகங்களை விட்டு உடனே வெளியேறுங்கோ, அங்க இருக்கிற அமெரிக்க ரகசிய தளங்களை நாங்க தாக்க போறோம் என்று அவங்க சொல்லி இருக்கிறது. இந்த யுத்தம் இப்ப ஒரு விபரீதமான உலக மகா யுத்தமா மாறப்போகுது என்றதைத்தான் தெளிவா காட்டுது. அமெரிக்காவோட எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இப்படி தரைமட்டமாகிறது அமெரிக்காவுக்கு ஒரு மரண அடியா அமையப் போகுது. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப் தமிழ் 24/7 எப்பவுமே சர்வதேச ரீதியா உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளைத்தான் உங்களுக்கு தருது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட இந்த தகவல் இப்ப வெள்ளை மாளிகையையே ஒரு உலுக்கி இருக்கு.
அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸத் இப்ப என்ன செய்ய போறார் என்றுதான் உலகமே உத்து பார்த்து கொண்டிருக்கு. 5 விமானங்கள் சேதம் என்றது சாதாரண விடயமில்லை உறவுகளே. இது ஒரு நாட்டின் இராணுவ முதுகெலும்பையே முறிக்கிற விடயம். இப்ப சொல்லுங்க உறவுகளே, அமெரிக்காவின் 5 முக்கியமான எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஒரே அடியில சேதமடைந்திருப்பது ஈரானை வீழ்த்த நினைக்கும் அமெரிக்காவின் கனவை சிதைத்து விடுமா, அல்லது ட்ரம்ப் இன்னும் ஆவேசமா ஒரு தரைவழி போர தொடங்குவாரா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.